சங்கீத சங்கமம் அன்பர்களுக்கு வித்யாவதியின் பணிவான வணக்கங்கள். முதலில் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் நம்ம காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எதுக்காக இந்த பட்டிமன்றத்தை வச்சுருக்கோம்? காந்தி நமக்கு எதை உணர்த்தினார்? காதலை உணர்த்தினாரா? இல்லை வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிற தத்துவத்தை உணர்த்தினாரா? அதுலேயே தத்துவங்கள் தான் என்றைக்குமே வாழ்க்கையில் சிறந்தது அப்படிங்கிறத நாமளே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? திரு நடுவர் அவர்களே, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதாவது குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் காதல் கூட வர்றதில்லை இல்லையா? அது இளமை காலத்தோடு முடிஞ்சு போகிற ஒன்று. அதனால் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்களை ஈர்க்குது அப்படின்னா அது குழந்தைகளையோ முதியோர்களையோ ஈர்க்காது. அது இளமை பருவத்தில் தாம்பத்தியமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் இருக்கும். அதனால் தத்துவங்கள் மட்டுமே அனைவருக்கும் ஆரோக்கியமாக நம்ம எல்லாரோட முன்னிலையிலையும் சொல்லக்கூடியது நம்ம தத்துவங்கள் தான். அதில் என்னோடய மனசை ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு ஒரு கவிதை கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அதுவும் நம்மளோட கண்ணதாசன் அப்படின்னோடனேயே மனசில் முதல்ல நிற்கிறது அப்படிங்கிறது அவர் எழுதின தத்துவங்கள் மட்டும்தான். என்னோடய மனசில் தத்துவங்கள் மட்டும்தான் என்னை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தர்மம் செய்து வாழக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக இதை விட எந்த ஒரு கவிஞனாலையும் சொல்லிட முடியாது. அதாவது தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அந்த தர்மம் எப்படியெல்லாம் துணை வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அருமையான பாட்டை அவர் எழுதியிருக்காரு. அது எப்போ நினச்சாலும் எந்த விதமான ஒரு மேடைகள்லேயுமே அந்த பாட்டை ஒலிக்கும் போது வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள். நம்ம தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, பல பேரோட வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் சொல்ல நான் கேட்ட விஷயம். என்னோடய அனுபவத்திலையுமே நான் நிறையா பார்த்துருக்கேன். நம்ம செய்கிற தர்மம் நிச்சயமாக தலை காக்கும். அந்த பாடலில் அவர் எழுதியிருப்பார் பாருங்கள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் சமயத்தில் காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? கூட இருந்தே குழி பறிச்சாலும் உங்களை கீழே குழியில் தள்ளிடாமல் தக்க சமயத்தில் காத்து நிற்குமா அந்த தர்மம். சரியா? அதே மாதிரி மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். எப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி பார்த்தீங்களா? மலை போல உனக்கு சோதனை வந்தாலும் நீ தர்மம் செஞ்சு பாரு, அது பனி போல நீங்கிடும். உன்னை வாழவே விடாமல் உன்னை துரத்தி அடிக்கிறவங்கள உன்னோட காலடியில் விழ வைக்கும் நீ செய்த தர்மம். இந்த வரிகளை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடும். என்னோடய குழந்தை பருவத்தில் என்னை ஈர்த்த இந்த தத்துவங்கள் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இது ரொம்பவே பயனுள்ளதாக நான் அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சரணம் இருக்குது பாருங்கள். அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்ன ஒரு வரிகள்ங்க! இதுக்கு மேலே கண்ணதாசன் என்ன வரிகள் எழுதணும்? தர்ம சிந்தனையோடு நாமெல்லாம் வாழ்ந்தோம்னா எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் சரி என்றைக்குமே அது வீண் போகவே போகாதுங்க. அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, அள்ளி கொடுத்து பாருங்க, அது என்றைக்குமே கரைஞ்சி போயிடாது. நிச்சயமாக பொருள் மட்டும் போகும், ஆனால் உங்களை தேடி உறவுகளும் அன்பும் பாசமும் உங்களுக்கு வந்த ஆபத்துகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போய் எல்லா உறவுகளும் உங்களை விட்டு உங்ககிட்ட வரதை உங்களால் பார்க்க முடியும். அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. 4 மறைகளும் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை உள்வாங்கி எழுதின அந்த கண்ணதாசனை இறைவனுக்கும் மேலே நான் போற்றுறேன். எனக்கு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறேன் இந்த வரிகளை நான் கேட்டு. நிச்சயமாக என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லவங்களாக இருங்க. அவரோட தத்துவங்களை என்றைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காதலுங்கிறது நமக்கு கூட வரப்போகிறது கிடையாது, அது இடையில் வரக்கூடிய ஒரு உணர்வு தான். அவர் அருமையான காதல் வரிகள் எழுதியிருந்தாலும் தத்துவமே அப்படின்னு சொல்லி என்னோடய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.